15ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் பாருங்கள். இந்த 28 வந்து நல்ல ஒரு நம்பர். 528 நாம் எடுத்ததில் இன்றைக்கி ஆப்போசிட் போயிடுச்சு. ஸோ ஆப்போசிட் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, வின்னிங் இல்லை. சரி, இந்த 156 பாருங்கள், 546 பாருங்கள். இந்த சி போர்டு 6 நிறுத்தியிருக்கு. இது நமக்கு இந்த மாதத்தில் இந்த நம்பர் வந்தது. எப்படி வந்ததுன்னு பாருங்கள். இதை 457 ஒரு 517 அதுதான் இது. 546க்கு ஒரு 457, 156க்கு ஒரு 517. ஸோ இதே மெத்தடில் திரும்பவும் இந்த மாதத்தில் ஒரு 2 ரிசல்ட்டாவது வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து நாம் எடுக்கணும். ஓகேவா? சரி, இப்போது என்னன்னு பார்க்கலாம். ஒரு 3 மெத்தட் எடுக்கலாம். அது உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 66 இங்கே பாருங்கள், 66 இந்த 9 இருக்குது ஏ போர்டில். அந்த 80க்கு நாம் இது 9க்கு நாம் ஒரு நம்பர் குறைச்சி 8க்கு 3 அப்படின்னு செட் பண்ணலாம். ஓகேவா? அப்போது அதுக்கு அடுத்து பாருங்கள், மேலே 128 அப்படின்னு இருக்குது. அந்த 128 இந்த 1க்கு ஒரு நம்பர் குறைச்சா 0 வரும். அந்த 0க்கு 5 வச்சு 528 அப்படின்னு டைரெக்டாக செட் பண்ணலாம். இப்போ இந்த 966 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ணி ரிவர்ஸில் வந்துடுச்சு. அப்போது இந்த 128 528ன்னு டைரெக்டாக வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த 144 இங்கே டைரெக்டாக வரணும். எப்படி வரணும்னா 441 அப்படின்னுமே வரணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா 941 அப்படின்னு டைரெக்டாக வரணும். இல்லைன்னா பாக்ஸில் 941 ஒரு பாக்ஸு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த 18 பாருங்கள். இந்த 186ல் ஏபியில் ஒரு 18 அப்படின்னு இருக்குது. அதை ஒரு நம்பர் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணால் நமக்கு 63 அப்படின்னு வருது. அந்த சி போர்டில் இருக்கிற 6 அது நமக்கு டைரெக்டாக 6 அப்படின்னே வச்சிடலாம். ஓகேவா? இப்போது இங்கே ஏபியில் 82 இருக்குது. அதை இங்கே பிசியில் 28 அப்படின்னு வைக்கலாம். பிசியில் 28 அப்படின்னு வைக்கும்போது ஏ போர்டில் 5க்கு நமக்கு 8க்கு 5 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இங்கே 976ன்னு இருக்குது. நமக்கு வந்து இந்த ஏபியில் இருக்கிற நம்பர் தான் இங்கே பிசி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபுல் நம்பர் ஆப்போசிட்டு, அப்புறம் இங்கே வந்து டைரெக்டாக எல்லாமே எந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணல, அப்படியே 28 அப்படின்னு திருப்பியாச்சு. ஆனால் இந்த 18 63ன்னு வரும்போது இங்கே திரும்பலை. இப்போ அதுக்கு மேலே 97 அப்படின்னு இருக்குது. இந்த 97க்கு ஒரு நம்பரை நம்ம மேட்ச் பண்ணலாம் அதே மாதத்தில். இங்கே பாருங்கள், இந்த 66மே நோட் பண்ணுங்கள். இந்த 66க்கு ஏ போர்டில் இங்கே நமக்கு 5 அப்படின்னு இருக்குது. இந்த 5க்கு நமக்கு இங்கே 3 அப்படின்னு வந்திருக்கு. 2 நம்பர் வந்து மைனஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 52 ஒரு நம்பர் மைனஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ அதுக்கு மேலே 47 இருக்குது. இங்கே வந்து 97 இருக்குது. இந்த 97 நாம் பிசியில் செட் பண்ணுறோம். இந்த 47 நாம் வந்து ஏபியில் செட் பண்ணுறோம். அப்போ இங்கே 8க்கு இங்கே 9க்கு 9 வந்த மாதிரி இங்கே 8க்கு 8 வருமா? இல்லைன்னா இங்கே பாருங்கள், 3க்கு 8 வந்துச்சு. இங்கே 9க்கு 9 வந்துச்சு. அதுக்கு அடுத்து ப்ளஸ் பண்ணால் 4க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் என்ன வரணும்? 0. அதுக்கு ஆப்போசிட் 5 வந்துச்சு. இப்போ இங்கே 3க்கு 3 வந்துச்சு. ஒரு நம்பர் 3க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால், அதாவது 8க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 4. அதனுடைய ஆப்போசிட் 9. ஒருவேளை இந்த 97 இங்கே 79 அப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த 47 இங்கே டைரெக்டாக ஏபியில் வந்துச்சுன்னா 479 அப்படின்ற நம்பர் வருமானு பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்னா,
941 பாக்ஸு அப்படின்னு சொன்னோம். இப்போ இது என்னென்னா நமக்கு 749 அப்படின்னு வருமா அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? இந்த 2 நம்பரு. அடுத்து ஒரு நம்பர் பார்க்கலாம் பாருங்கள். இந்த 86 நமக்கு 63. ஸோ திரும்ப அதே பேட்டர்ன் தான். அதே மாதிரி தான் வந்திருக்கு. அதனால் வேறு வழி இல்லை. அதை தான் எடுக்கிறேன் நான். இந்த 61 நமக்கு 66 அப்படின்னு ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணி இந்த பிசியில் இருக்கிற நம்பரை ஏபியில் வைக்கலாம். ஓகேவா? அப்புறம் இந்த சி போர்டில் இருக்கிற 8க்கு இங்கே நாம் ஆப்போசிட்டு வைக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து திருப்பணும். இந்த ஏசியில் இருக்கிற 81 பிசியில், அதாவது பிசியில் 63 அப்படின்னு திருப்பணும். இந்த பி போர்டில் இருக்கிற 6 நமக்கு ஏ போர்டில் 6. ஓகேவா? இப்போது இந்த 785 இதில் வந்து 2 நம்பர் ஆப்போசிட்டு, சி போர்டு, ஏ போர்டு. இதில் பார்த்திங்கன்னா சி போர்டில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் ஆப்போசிட் பண்ணி இங்கே பி போர்டில் வச்சுருக்கு. அப்போது இந்த 587ல் நமக்கு வர வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி தான் வந்திருக்கணும். அதாவது 087 பாக்ஸ் தான் வந்திருக்கணும். அது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நம்பர் மட்டும்தான் ஆப்போசிட் பண்ணாங்க. 5 அப்படியே நிறுத்திட்டாங்க. இந்த 7 வந்து இங்கே 2 அப்படின்னு ஆப்போசிட் பண்ணிட்டாங்க. அப்போது மேலே இருக்கிற 100ன்ற நம்பரு எந்த நம்பருமே ஆப்போசிட்டு வராமல் டைரெக்டாக வரணும். அதுதான் கேம். ஏன்னா இங்கே 2 நம்பர் ஆப்போசிட்டு திருப்பியாச்சு. அப்படியே இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு அதையுமே அப்படியே திருப்பியாச்சு. இப்போ இந்த 100ன்ற நம்பர் நமக்கு டைரெக்டாக இங்கே 001 அப்படின்ட்டு தான் வரணும். 001 அப்படின்னு வரணும். இல்லைன்னா 100 பாக்ஸ் வரணும். அடுத்து ஒன்று பார்க்கலாம். இன்னும் வரிசையாக சொல்லினே போயினுக்கிறேன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது வச்சு ப்ளே பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு சில எனக்கு வர ஐடியாஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். இது தான் வரும்னு நான் சொல்லலை. இதில் உங்களுக்கு எதனா மேட்ச் ஆகலாம். அந்த மேட்ச் ஆகிற நம்பரை நீங்கள் சேர்த்து ப்ளே பண்ணி வின்னிங் வாங்கலாம். அதுதான் ஐடியாவே தவிர நான் சொல்கிற நம்பர் தான் வரும் அப்படின்னலாம் இல்லை. ஓகேவா? எனக்கு வர ஐடியாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், 789 அதுலேருந்து 3 நாள் விட்டுருங்க. 3 நாள் விட்டுட்டா இந்த ஏவில் இருக்கிற 28 அப்படியே ஏபியில், அதாவது 78க்கு ஏபியில் 28 அப்படியே பாருங்கள் 73 அது ஃபுல் ஆப்போசிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் ஆப்போசிட் பண்ணி 3 நாள் மறுபடியும் விட்டுருங்க. 3 நாள் விட்டு இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா 78க்கு 28, 73க்கு ஒரு 23 அப்படின்ற நம்பர் வரணும். 23 வந்தால் சி போர்டு என்ன வரும்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல 9 இருக்குது. 9லேருந்து 2 7 இருக்குது. அப்புறம் ஒரு 0 இருக்குது. அப்புறம் ஒரு 6 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அதாவது 9 7 7 ஒரு 0 6. இப்போது மறுபடியும் 0லேருந்து நல்லா கவனிங்க. 7க்கு 7 நிறுத்தியாச்சு. இங்கே 3க்கு 8 நிறுத்தியாச்சு. இங்கே ஒரு 7, இது ஒரு 2 7 வந்துச்சு. இப்போ 6ன்ற நம்பர் தனியாக இருக்குது. இந்த 0ன்ற நம்பர் 2 0 இருக்குது. அப்போது ஒரு 5 இங்கே வரணும். ஓகேவா? 5 வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும்னா 235 அப்படின்ற நம்பர் வரணும். இந்த 52 வரும்போதே இதனுடைய மொத்த செட்டுமே வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அந்த 57 வந்துச்சு. மறுபடியும் ஒரு 57 வந்துச்சு. மறுபடியும் 57. இப்போ மறுபடியும் 52. அதுக்கப்புறம் ஒரு 70. ஸோ அதே நம்பர் தான் திரும்ப வந்துன்னு இருக்கும். நமக்கு இங்கேயுமே வந்து 235 அப்படின்ற நம்பர் தான் கிடைக்கிது. அதனால் இங்கே ஒரு டைரெக்டாக 235 அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி 4 நம்பர் எடுத்திருக்கோம். இந்த 478 அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மார்க்கிங்கில் தான் இருக்குது. அநேகமாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகேவா?
அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது என்னன்னு பாருங்கள். ஏன்னா இது பாருங்கள், பேர் பார்த்துக்குங்க, துரைராஜ்னு இருக்குது. இவர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பில் இருந்தோம். எப்பயாவது ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் பற்றி பேசுவோம். சரி, அப்போல்லாம் நமக்கு பணத்தை பற்றின எந்த இவர்கிட்ட டீலிங் இல்லை. அன்றைக்கி நானே தான் ஒரு டவுட்டுக்காக கால் பண்ணேன். அவருன்னா இன்றைக்கி 8-3 இல்லாமல் கேம் இருக்காது, இது அதோட 457 மேட்ச் ஆகுது, இன்றைக்கி இந்த நம்பர் தவிர வேறு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா நானுமே புக்கிங் எடுக்கிறேண்ணா அப்படின்னு சொன்னேன். சரி, என் நம்பரை இன்றைக்கி போட்டு நான் உனக்கு ஈவினிங் செட்டில் பண்ணிடுறேன், 3 மணி ரிசல்ட்டு முடிஞ்சோடனே உனக்கு ஈவினிங் செட்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம ரொம்ப வருஷமாக நல்லா தானே பேசினுக்கிறாரு அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி கெஸ்ஸிங்கெல்லாம் அனுப்பிவிட்டார். அதை பற்றி எல்லாம் சொன்னார். ஓகேவா? இப்போ என்ன ஆச்சுன்னா, 1 மணிக்கு டியருக்கு டிக்கெட் போட சொல்லிட்டாரு. இங்கே பாருங்கள். ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். பாருங்கள், இங்கே துரைராஜ் அப்படின்னு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இவர் நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப்பில் இருந்தோம். அதாவது இந்த மாதிரி கேஎல் சார்ட் கெஸ்ஸிங் குரூப்பில் இருந்தோம். சரி, அப்போல்லாம் நல்லா தான் பேசுவார். எப்போயாவது நானுமே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு கால் பண்ணி பேசுவேன். சரி, அன்றைக்கி பேசும்போது என்ன சொன்னார், இந்த நம்பர் தான் இன்றைக்கி வின்னிங் வரும், இதில் தவிர்த்து இன்றைக்கி ரிசல்ட்டே வராது அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? என்ன இது தேர்ஸ்டே காமிக்குது, ஓகேவா? ரிசல்ட்டு வராதுன்னாரு. அப்போ நானுமே புக்கிங் எடுக்கிறேண்ணா அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் பண்ணார், நான் ஒரு மாதமாக டிக்கெட் எங்கேயும் போகிறதில்ல, இன்றைக்கி ரொம்ப அருமையான கெஸ்ஸிங் இருக்கிறதுனால இதில் எல்லா போர்டும் பாஸ் ஆகுதுன்றதுனால இதை எனக்கு புக்கிங் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் வின்னிங் ஆன மாதிரி இருக்கும்னு ரொம்ப அருமையாக பேசினார். சரின்னு சொல்லிட்டு நானுமே நம்பிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர்கிட்ட நமக்கு டீலிங் இல்லை. ஒரு பண விஷயத்தில் எந்த மாதிரி ஆளுன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்புறம் பாருங்கள், அந்த நம்பர் அவர் ஏசியில் ஆல்போர்டில் 110 டிக்கெட்டில் இதை போடுங்க, நான் அதுக்கப்புறம் ஈவினிங் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதையே நானுமே என்ன பண்ணேன், இவ்வளோ நம்பிக்கை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி பிசி 10ன்ற நம்பர் தான், ஆல்போர்டில் 70 10ன்ற நம்பர் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். சரி, இப்படி சொல்லவே நான் அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன்னா, இதை ஒரு 3 செட்டு நானுமே போட்டுட்டேன். அன்றைக்கி ரிசல்ட் 510. அப்படியே பாருங்கள், நீங்கள் பில் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறார். இது ஏதோ ஒரு சார்ட் அனுப்பிச்சார், அதை நான் நிறுத்திட்டேன். ரொம்ப புத்திசாலித்தனமாக சார்ட்டெல்லாம் எடுத்தார். நம்பர் 1 கெஸ்ஸர் மாதிரி பேசினார். நானுமே நம்பிட்டேன். என்ன பண்ணுறது, ரொம்ப நாளாக கெஸ்ஸிங்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, எங்கே சொல்கிறதுன்னு தெரில, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்குது. டிக்கெட்டு போடுவோம், வின்னிங் வந்தால் உடனே கேட்டு வாங்கிடுவோம். வின்னிங் வரலன்னா எவனா சாப்பிட்டோம், நமக்கு எதுக்கு? எவன் தாலியாக இருந்தால் நமக்கு என்னென்ன இருக்கிற ஆள் இது. அதனால தான் சொல்கிறேன் நான். நீங்கள் பாருங்கள், அதையே நான் 3 செட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? ஒருத்தர்கிட்ட இதே அனுப்பிச்சி அவருமே இதை எனக்கும் போடுன்னு சொல்லி அவர் தான் காப்பி பண்ணி அனுப்பிச்சார். அதனால் இங்கே ஃபார்வேர்டுன்னு தெரிஞ்சு பாருங்கள். இதையுமே ஆல்போர்டு 8 3 10 10 நானுமே போட்டிருந்தேன்.
பாருங்கள், ஒருத்தர் ஒரு நம்பிக்கையாக பேசுறதுனால நமக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகுதுன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது. அதை நம்ம எவ்வளோ முட்டாள்தனமா நம்புகிறோன்றதுக்காக நான் தான் முட்டாளாயிட்டேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே சொல்கிறதுன்னு தெரில. அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? அப்படியே பார்த்துனே வாங்க. அவருடைய பில்லு ஒரு ஷோக்கும் நான் பில்லு அனுப்பிச்சுன்னுக்கிறேன். இது பார்த்தீங்களா கையே பாருங்கள். அப்புறம் 6 மணி பாருங்கள், எவ்வளோ பேர் கெஸ்ஸர் பார்த்தீங்களா? நம்பர் 1 கெஸ்ஸரெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்பர் எடுப்பாங்க. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 4 பேருக்கு சொல்லுங்கள் இந்த விஷயத்தையெல்லாம். நம்பர் 1 கெஸ்ஸரெல்லாம் இப்படி தான் எடுப்பாங்கன்னு. அவர் பேர் துரைராஜ். ஓகேவா? பார்த்துக்குங்க. எனக்கு ஃபோன் பண்ணுவேன், என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஃபோன் பண்ணால் அசிங்கமாக திட்டிடுவேன். இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், புக் பண்ணியாச்சு. ஈவினிங் பண்ணுறவனரு மார்னிங் பண்ணுறாரு இப்போது. என்னத்தை அமௌண்ட்டு ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், 8 மணிக்கு புக்கிங் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான கெஸ்ஸர் எப்படி ஏற்றுக்கிறார் பார்த்தீங்களா? பாருங்கள், எவ்வளோ டிக்கெட் போட்டால் நம்ம ஒன்றும் காசு கொடுக்க போகிறது இல்லையே. வின்னிங் வந்தால் வாங்கி போகிறோம், வின்னிங் வரலன்னா எவனா சாப்பிட்டோம் நமக்கு என்ன அப்படின்றது தானே. ஓகேவா? பாருங்கள், கொடுத்துட்டார் எனக்கு தூக்கு கயிறை, சாப்பிடா அப்படின்னு. இப்போ வரைக்கும் பணம் வரல, இன்றைக்கி வரைக்கும் வரல. ஓகேவா? இவ்வளோ தான் பில்லு. அருமையான ஆள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேவா? ஆனால் ஆன்லைனில் ஒன்று புக்கிங் எடுத்துக்கிறாங்க, வின்னிங் வந்தால் அவங்க நம்பரை பிளாக் பண்ணி விட்டுறாங்க. 2வது நம்பிக்கையாக பேசி இதை இப்போ கொடுத்துட்றேன், அப்போ கொடுத்துட்றேன், பணம் வந்துடுது போடுங்கன்றாங்க. வின்னிங் வரலையா, அவ்வளோதான், அப்படியே நிறுத்திடுறாங்க. இப்போ இந்த 2 விதமான ஆளுங்க தான் வந்து இந்த ஆன்லைனில் வந்து ஒன்று புக்கிங் எடுக்கிறாங்க, இன்னொன்று ப்ளே பண்ணுறாங்க. அது என்ன ஜென்மன்னு தெரில. அது என்ன பொழப்புன்னு ஒன்றும் புரியல எனக்கு. அதனால் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட யாரும் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதில்ல. இந்த மாதிரி சில என்ன சொல்கிறது, கேவலமான ஜென்மத்துக்குனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், எனக்கு வர ஐடியா நான் எடுக்கிற கெஸ்ஸிங் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எதனா மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள். சில ஃபாலோ நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று போட்டிருந்தேன். அந்த லிங்க்கில் வந்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே BC 77 அப்படின்னு ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் யாராவது வின்னிங் வாங்கினாங்களா என்னன்னு தெரில. நான் மறுநாளே அந்த வாட்ஸ்அப் கழிச்சு விட்டேன். வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு எல்லாத்தையுமே கழிச்சு விட்டுட்டேன், நமக்கு தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம யூடியூப்பில் நமக்கு தெரிஞ்சதை சொல்லணுன்னு தான் வந்தோமே தவிர, சில பேர் கேட்டுக்கிறதுனால தான் வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு எல்லாம் பண்ணோம். ஆனால் ஒன்றும் எதுவும் மனசுக்கு வரல. அதனால் மொத்தத்தையும் கழிச்சு போட்டாச்சு. பாருங்கள், எனக்கு வர ஐடியா நான் யூடியூப்பில் சொல்கிறேன். விருப்பம் தான் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா ஏதாவது நான் சொல்கிறது பிரயோஜனமாக இருந்தால் அதை கற்றுக்குங்க. நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பழகுங்க. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.